ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிநயா ஜோனி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சிக்கன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஹோல் கரம் மசாலா, வெங்காயம் 2 நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய், தக்காளி 2 வெட்டி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், ஆயில் 1 குழிக்கரண்டி, தயிர் 2 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கொத்தமல்லி கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ சிக்கன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். 1 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு 2, சோம்பு 2 ஏலக்காய் சேர்த்து பொரிய விடலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். பிறகு வெங்காயம் சேர்த்து வதக்கலாம். பச்சை மிளகாய் 2 சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுத்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போக வதக்கலாம். பிறகு தக்காளி சேர்த்து வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கலாம். பிறகு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கலாம். மசாலா பச்சை வாசனை போக கலந்து விடலாம். பிறகு 1/2 கிலோ சிக்கன் சேர்த்து வதக்கலாம். சிக்கன் வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் 1/4 கப் தயிர் சேர்த்து கலந்து விடுங்க. பிறகு 100 ml தண்ணீர் சேர்த்து கலந்து விடுங்க. சிக்கன் வதங்கும் போதே கொஞ்சம் தண்ணீர் விடும். சிக்கன் வேக 100 ml தண்ணீர் கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 5 பாதாம் அல்லது முந்திரி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் பாதாம் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது சிக்கன் வெந்துட்டான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கு.
இந்த ஸ்டேஜில் அரைச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்த்து கலந்து விடுங்க. பாருங்கள், இப்போது சிக்கன் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்து பரிமாறுங்க. அவ்வளோதான், நம்ம சிக்கன் வறுவல் ரெடி. இந்த சிக்கன் வறுவலை சாதம், சப்பாத்தி, தோசை, பரோட்டா கூட வச்சு சாப்பிட பொருத்தமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.